ஆணி இருக்குதோ இல்லையா, குச்சியை காட்டும் போது அது என்ன ஒன்று வந்து ஆகா குத்த போறாளேன்னு சொல்லி மாஞ்சோலை கிளிதானு மாண்டானு விப்பந்துப்பு கோயிலும் நீதானும் இவள் ஆவாரம் போதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் இசை தேர்மானோ கிளிதானோ மாண்டானோ விப்பந்துப்பு கோயில் நீதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ விப்பந்துப்பு கோயில் நீதானோ வெள்ளாவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் இசை தேர்தானோ மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ விப்பந்துப்பு கோயில் நீதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ விப்பந்துப்பு கோயிலும் நீதான் மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ ஒரு கங்க குடமழகில் மங்கை ஒரு கங்கை நதி உலக கொள்ளும் கரமேந்தான் அள்ளும் கரமாண்டான் மஞ்சம் மதி கொடி வருவாள் புகமே தருவாள் மகிழ்வே கண்டாதியம் அப்பாடிடும் மேலாடை வாங்கடி அசைந்தாடுமே மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ விப்பந்துப்பு கோயில் நீதானோ வெள்ளாவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் இசை மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ விப்பந்துப்பு கோயில் இவள்தான் கட்டி பவளம் கனவளை பொற்கடகம் தட்டுச்சிறிய சரியாக்கி கிடந்தவள் கைவளைகள் வள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  செய்ய கொடிப்பவளும் செம்மடிகள் என்றது போல் கைவரலுக்கேற்ற ரத்திரங்கள் முதலிட்டு துள்ளி குதித்தாடி சோ 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 என்ற குலைசத்தின் உள்ள கிளிப்பை உயர்த்து விட்டால் எப்படி இருக்கிற அந்த ஆளோலம் சோ ஆளோலம் என்ற குரல் காட்டியிருந்த
வரும் குணத்தே சேலோடு கல்லை மீது வைத்த சிங்காரி நம்மை சிங்காரி தன்னை சேலோடு கல்லை திணை மீது வைத்த சிங்காரி 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 என்னையன் காலோடு காலோ காலோடு காலோடு கால்பிணியனூராக போக கலவை செய்தால் பாலோடு சேர்ந்த பழும் போல் தித்திக்கும் பொழுதில் அமுதும் தேனும் எதற்கு அமுதும் தேனும் எதற்கு அமுதும் தேனும் எதற்கு நீ அரு அரு எனக்கு அமுதும் தேனும் எதற்கு அருவி தரும் குளிர்நீர் அரும்பே இனிமேல் அதுவும் சுடுநீராகும் நமக்கு அதுவும் தொழு நீராகும் நமக்கு எதற்கு
விசிறு தட்டிடும். ஒரே பாட்டா 4-5 சுதியில பாட்டு 4 விஷயத்துல அடியே அப்பா வெட்டிக்காரங்களே குழம்பிடுவாங்க. சிங்கிலிப்பிங்கிலிங்க அது எல்லாத்துக்கும் அந்த திறமை வராதியா? ஆமா. அது பழைய காலத்துல பல ராகங்கள் பாடுறவங்க உடனே ராகத்தை மாத்தி பாடுவாங்களாம். ஆமா. ஹார்மோனிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க குழப்பறதுக்காக. அந்த அது மாதிரி பாடு வரல. அது பாட்டும் நானே அந்த புலிக்குறிச்சி பாண்டியா அப்பா அவர் அப்படிதான் ராகங்களை மாத்தி பாடுவாராம். ஐயோ கோபாலப்பா அது மாதிரி பாடுவார். அது போல அந்த பொண்ணு என்ன பாடுறோம்னே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அது ஒரு திறமை எல்லாருக்கும் இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு அந்த இதா இருக்கலாம். என்ன பாத்தியா போட்டியை டஃப் கொடுக்கலாம். சரி இப்ப ஒருத்தரையா சந்திக்கணும் பாருங்க. நான் ஒண்ணு வேணாம்னு நீங்க பாடணும்னே எனக்கு பயமா இருக்குப்பா. இல்ல பயப்படாம பாருங்க. ஏன் இசை ஃபேமிலி இல்ல சங்கீத ஃபேமிலி. அப்படியா? எப்படி? ரிகா ரிகா க ம ப ம ப த ப த ம ப த ம த க ரி சா. அடக்குறது எதுக்கு? நக்கற இந்த சிமிட நக்கற நாய் மாதிரி இருக்குங்கற தொண்டை. சரி இப்ப நான் என்ன ஒண்ணு அடுத்து போது வாரம் சொல்லணுமோ? ஆமாமா. கழுகுமாமலையில இருந்து வர மறந்துட்டேன். திட்டுமலை கழுகுமாமலையில இருந்து திட்டுமலைக்கு வந்திருக்கேன். திட்டுமலைக்கு வந்திருக்கேன். ஆங்கள் போதுமா குழந்தைமா? வலதப்பு குறமான்கள் வருமான் வர காணுறோம் நீங்கள் பியந்தனுக்கு கிணதப்பி பியந்தனுக்கு கிணதப்பி தமய கப்பத்துக்கு தட்டி வலதப்பி குறமான்கள் வருமான் வர காணுறோம் நீங்களே 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 யார் காணும் சில வேடரை மணியார் குணத்தில் வந்து தேடீரீர். யார் காணும் சில வேடரை மணியார் குணத்தில் வந்து தேடீரீர். நீண்ட வானுக்கு காலிட்டு கையிலோ நீண்ட வானுக்கு காலிட்டு கையிலோ நேருக்கு நேர் நீங்கள் பார்த்தீரோ. யார் காணும் சில வேடரை மணியார் குணத்தில் வந்து தேடீரீர். மனை தேடி வந்தவரே மாப்பிள்ளைகள் நீங்க யார் தேடி டவுசரா போட்டுட்டு வந்திருக்கேன். எங்க எதை காணா? வெறும் டவுசர் மட்டும் இது போட்டு வந்திருக்கேன். சீ கர்ம. ஆட்டத்திலே ஜெயிக்க முடியாது. பேச்சிலே ஜெயிக்க முடியாது. சரி இருக்கட்டும். ஆடி பாடி வரவேற்று உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இடத்திற்கு போன தலை வெள்ளியை எப்படி நீ கூட எனக்கு செட் ஆக மாட்டற என்னன்றது. என்ன அது? கல்யாணம் பண்ணிட்டியா இல்லையா? அப்படினா இந்த பிள்ளை இல்லன்னா அப்படி அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே. அது தெரிஞ்சுதான் எம்பிஎஸ் என்ன போடுறாரு வரிசையா. அப்படி சரிப்பட்டு வர மாட்டே. இங்க பாரு எம்பிஎஸ் மாமான்னு கூப்பிடுச்சு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் மறுநாளே நெஞ்சு வலி வந்துருச்சு. விநாயகமூர்த்தியை மாமானுச்சு அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. பிரபுவ மாமானுச்சு அவன் காலத்துல உள்ள போயிருச்சு. சரி ஒண்ணே மாமானுக்கு மாமா ஏ ஒண்ணே மாமானே கூப்பிடுற
அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு அதுதான் மஞ்சள் கயிறு ஆடி மஞ்சள் கயிறு தொட்டாலே சாக்கடைக்கும் இலக்கிட்டே உயரு அண்ணே தொடாதீங்க அத கரண்ட் எதெல்லாம் பிடிச்சு கடிக்கிற தொட்டாலே சாக்கடைக்கும் இலக்கிட்டே உயரு தொடாமலே சாக்கடைக்கும் பொண்ணு தாலி கயிறு பரமசிவன் கழுத்தினிலே பாம்பும் ஒரு கயிறு பரமசிவன் கழுத்தினிலே பாம்பும் பாம்பு மண்டையில் அடிச்சு விட்டாங்களா என்னப்பாச்சு பரமஜி வேங்காலத்திலே பாம்பே ஒரு கயிறு. வாழு பையன் பட்டமிடும் நூலு கயிறு கொம்பத்து கயிறு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்கும் சிவப்பு கயிறு அந்த கயிறு இந்த கயிறு ஆசை கயிறு பாசை எந்த கயிறு கேட்டாலும் மறுப்பதும் இல்லை ஆனா தாடி கயிறு மட்டும் கடன் கொடுப்பதும் இல்லை எந்த கயிறு கேட்டாலும் மறுப்பதும் இல்லை ஆனா தாடி கயிறு மட்டும் கடன் கொடுப்பதும் இல்லை மஞ்சள் கயிறு ஆடி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு அண்ணே அழைத்த காரணம் என்ன வேடுவர் வந்திருக்கிறார் என்ன விஷயமா வந்திருக்காரு கயிறு வாங்குறதுக்கு. என்ன கயிறு மஞ்சள் கயிறா விவரத்தை மான்குட்டியை பிடிக்க வேடுவர் வந்திருக்கார். மானு மானியா மான்குட்டி இல்ல மான்குட்டி அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க இல்லை என்று சொல்லிவிட்டேன். நானும் அதை தானே சொல்ல போறேன் நான் சொன்னேன் தங்கச்சி இல்லைன்னுச்சு. இந்த பிளேட்டை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இந்த பிள்ளையா யாரு நீ இதை யார்ட்டையாவது தள்ளி விட்டு நீ நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குற எனக்கு தெரியுது. அதுக்கு நான் தான் அழிச்சா போயா. அண்ணே வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா கொடுத்தோம். எப்படி கொடுத்தீங்க அப்படி ஆடி பாடி யார் யாரு எப்படி எப்படி கொடுத்தீங்க நான் ஆடி இந்த பிள்ளை ஆடி. சரி இப்ப நான் கொடுக்கிறேன் வரவேற்பு நீ வாருங்கள் விடுமுறை குஞ்சரங்கள் மலிந்தது சேர நாடு முத்தைகள் கிடைக்கப்பட பாண்டிய நாடு சோறுடைத்தி என்பது போல வளம் ஏன் உங்களுக்கு என்ன வலுப்பா இல்ல கொழுப்பா சோழ நாடு சோறுடைத்தி என்பது போல வளம் உறுதி நாடு சோழ நாடு இருந்தாலும் எங்கள் தொண்டை நாட்டை சார்ந்த இந்நிலத்திற்கு வருகை தந்த நீங்கள் என்னிடம் உள்ளது உள்ளபடி இன்னும் தெளிவாக எடுத்துரைத்தால் என்னிடம் இருந்து அதற்கு தக்க பதிலை எதிர்பார்க்கலாம். வந்த காரணத்தை எடுத்து கூறுங்கள் பார்ப்போம். வள்ளி மாதை வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டு. வள்ளி மாதே உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மனமகிழ்ந்து பரிசா கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்து எனக்கு இந்த சின்ன குட்டியையும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நானும் வந்தேன். குட்டியும் பார்த்தேன். குட்டியும் என்னை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை. என்னை கடந்து மறைந்த ஒன்றை பிடிக்க வேண்டும் நோக்கத்தில் உள்ளே முற்பட்டேன். உங்கள் அன்னார் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார். என்ன காரணம் என்று கேட்டேன். இடத்திற்கு போன தலைவி வள்ளி இருக்கிறார். அனுமதி கேட்டு பிறகு படிக்கலாம் என்றார். தலைவியான தாங்கள் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பது ஆராய்ந்து அறிந்து கந்தவேடன் தேடி வந்தது இந்த மாண்புதான் உணர்ந்து
நீங்கள் சம்மதம் சொல்லணும். நான் குட்டியை பிடிக்கணும், பிடிக்கிறதுக்காக காத்திருக்கேன், பிடிக்கிற தருவாயில் இருக்கேன், பிடிக்க போகிறேன், நீங்கள் சரின்னு சொல்லணும். பிடிச்சிட்டேன். இதை பிடிக்கிறதுக்கு தான் எவ்வளவு ஆர்ப்பாட்டமா? அது 2 பிடிங்க. அந்த இடத்துல ஒருத்தி, அடுப்பில் ஒருத்தி, ஒருத்தி அணைச்சாச்சு, ஒருத்தி அணைக்க முடியாது, ஒன்றை பிடிச்சாச்சு, ஒன்றை பிடிக்கணும். அது என்ன ஒன்ன பிடிச்சாச்சு ஒன்ன பிடிக்கணும்? ஏற்கனவே ஒன்றை பிடிச்சனா இங்க இருக்க பாக்குறவங்க என்ன நினைச்சுக்க போறாங்க? நினைச்சிட்டு போறாங்க. ஏற்கனவே ஒரு மானை பிடிச்சனா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வெல்வதும் ஒரு வார்த்தை தான், கொள்வதும் ஒரு வார்த்தை தான். பாக்குறவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நீங்களாவே போய் ஒத்துக்குவீங்க போல இருக்கு. எப்படி என்ன பிடிச்சாருன்னு? ஏங்க நீங்க என்ன பேசுறீங்க? பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்? முதல்ல பொம்பளை பிள்ளை யார் வர சொன்னீங்க? உங்களை யாரும் பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துக்கு வர சொன்னது? உங்க அண்ணன் தான் ஒன்று விட்டு போயிருக்காப்ல. எங்க உடாந்து விட்டு போயிருக்காப்ல? இங்கே வள்ளியை கூப்பிடுங்க கேட்கணும்னு சொன்னது யாரு? நான் சொல்லுவேன், 1000 பேரை கூட கூப்பிட சொல்லுவேன். ஏங்க திடீர்னு ஒரு உதவி கேட்டு வர்றீங்க, அப்ப நம்ம தமிழ் பண்பாடு என்ன, முறைப்படி பதில் சொல்லி அனுப்புறது தானே. பதில் சொல்லி இது வந்து தவறுங்கிறீங்களா? பதில் சொல்லி அப்ப வந்தது தப்பு. அப்ப போயிருவா உள்ள நானு. போங்க. பதில் சொல்லி அனுப்புறதுல பண்பாடு. அவங்க என்ன நோக்கத்துல வந்திருக்காதோ நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல நடந்து கொள்ளணும். உங்க நோக்கத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. 3 பசி இருக்கு. அறிவு பசி, வயிற்று பசி, உடற்பசி. இப்ப அறிவு பசி இருக்கிற நேரத்துல சாப்பாடை வேண்டாங்கிறார் வள்ளுவர். செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிதளவு வயிற்றுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுபோல அந்த உடல் பசி அதிகமா இருக்கும்போது நீங்க எவ்வளவுதான் சாப்பாட்டை கொண்டு வந்து பரிமாறினாலும் சோத்துல நோக்கம் வராது. போய் அதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாமே அப்படிதான் தோணும். அதனால இப்ப நான் இருக்கிறது உடற்பசியில இருக்கேன். மான்குட்டியை கொடுத்தீங்கன்னா அந்த பசியை போய். அதே வள்ளுவர் தான் சொன்னாரு, தீயினால் சுட்டவன் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால சுட்ட ஒரு புண்ணு கூட அது ஆறிவிடும், மாறிவிடும். ஆனா நாவினால் சொல்லப்பட்ட ஒரு சொல்லு இருக்கு பாருங்க, ஒரு சொல்லு வாயை விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப அதை பெற முடியாது. போனது. இப்ப வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தையா இருக்கணும், அதுவும் நியாயமான வார்த்தையா இருக்கணும். அடுத்தவர்களை பிறருடைய மனதை புண்படுத்தும் வகையிலே ஒரு வார்த்தையை பேசி நம்ம சந்தோஷப்படவே கூடாது. அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவார். என்ன புண்ணாகிற மாதிரி சொன்னேன் இல்லங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே ஒன்ன பிடிச்சேன், இல்ல நீங்களே ஒத்துக்குருவீங்க போல தெரியுது அப்படின்னா புரியலையே. தமிழே என்ன நீங்களே ஒத்துக்குருவீங்க போல தெரியுது தமிழுக்கே அப்படின்னா தட்டுப்பாடா இருக்கு. இந்த ஒண்ணுன்னா உங்களை குறிக்காது. 2ல ஒன்ன பிடிச்சிட்டே, 2ல நீ ஒன்ன தொடுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன தொடுன்னு அர்த்தம்? உன்னைன்னா தான் உங்களை குறிக்கும். ஏற்கனவே ஒன்ன பிடிச்சிட்டா வீட்டுல ஒரு குட்டி இருக்கு இல்லங்க, 2வது ஒன்ன பிடிக்கிறதுனா 2வது பிடிக்க வேண்டியது தங்கச்சி. அப்ப என்ன நீங்க சொல்லுவீங்கன்னு மக்கள் நினைப்பான்னு நீங்களா போய் குற்றத்தை ஒப்புக்கிற மாதிரி யதார்த்தமா யாராவது நினைக்க மாட்டாங்களா? இது யதார்த்தமான பேச்சு. உலகத்துல அப்படித்தான் பிடிப்பாங்க. ஏப்பா அதை பிடிச்சியா, அது ஒன்ன பிடிச்சே என்ன ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா அது யதார்த்தமான பேச்சு. இந்த யதார்த்தமான பேச்சு நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசும் பொழுது பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும். ஏன் ஒரு மானை பிடிச்சேன்னு சொல்ல மாட்டீங்களா? பொம்பளை பிள்ளை சொல்றீங்க. எது நீங்க பொம்பளை பிள்ளைன்னு நான் தான் ஒத்துக்கிறேன், எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நீங்களே அதுக்கு நான் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி என்ன இல்லங்க, யாருக்கிட்ட எப்படி பேசணும் ஒரு கணக்கு இருக்குல்ல. ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி வேணாலும் நீங்க பேசலாம். ஒரு பெண்ணிடம் பேசும் பொழுது இப்படிதான் பேசணும் ஒரு கணக்கு இருக்கு. ஒன்ன பிடிச்சதே இன்னும் ஒன்ன பிடிக்கணும் அப்படின்னா சிரிச்சாங்களா இல்லையா? அப்ப சிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க ஏதோ வந்து 2 பொருள் பட பேசுறீங்கன்னு தானே அர்த்தம். நீங்களாதான் பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு ஆரம்பிச்சு வச்சது. நான் சொன்ன பொருள் என்னன்னா, ஏற்கனவே ஒன்ன பிடிச்சிட்டேன், 2 குட்டியில ஏற்கனவே ஒன்ன பிடிச்சிட்டேன், அது அக்கா, அது வீட்டுல இருக்கு, 2வது ஒன்ன பிடிக்கணும், இது தங்கச்சி இங்க இருக்கு அப்படின்னு. உன்னை என்றா அப்படின்னா உங்களை குறிக்கும். ஏற்கனவே ஒன்ன பிடிச்சிட்டேன்னா ஏற்கனவே ஒன்றை பிடித்து விட்டேன் என்று பொருள். இது நீங்களா தேவையில்லாம நீங்க வந்து விளக்கத்தை இப்படி சொல்லி நீங்க பேசி இருக்கணும். அப்ப எடுத்த உடனே ஒன்ன பிடிக்கணும் அப்படின்னா அது நல்லா இருக்கும். நேரலை போடுறேன்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நேரலை போட்டா ராஜா ஒத்துக்க மாட்டாரு. நேரலை போட்டா அது சத்தம் போடுவாப்புல யாரா இருந்தாலும். பதிவு பண்ணினா இப்ப ஏதாவது ஒரு வார்த்தை தவறா விட்டுட்டோம்னா திருப்பி அதை எடுக்க முடியாது. நீங்க சொன்னீங்கல்ல சொல்ல கூட்டினா, இப்ப பதிவு பண்ணி அதுல இருந்து அதை சரி பண்ணி போட்டா தேவையில்லாத வார்த்தைகளை நீக்கி சரி பண்ணி போட்டுடலாம். ஆனா நேரலைன்னா போய் சேர்ந்துடும் உடனே. அப்ப சொல்ல கூட்டினா திருப்பி எடுக்க முடியாதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் ஒரு விளக்கம் சொன்னார். அருமையான விளக்கம். என்ன சொன்னார்னா, பொதுவாகவே இந்த கலைஞர்கள் இப்படின்னு வந்துட்டோம்னா, மேடைக்கு வந்துட்டோம்னா இதெல்லாம் விமர்சனக்கு உள்ளாத ஒன்றுதான். நல்லவங்க நல்லபடியா விமர்சனம் போடுவாங்க, கெட்டவே நீங்க நல்லாவே பண்ணாலும் கெட்டதான் விமர்சனம் போடுவாங்க. அதனால நீங்க அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அது ஏற்கிற மாதிரி கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்ப நீங்க உங்க மனசு நல்லா இருந்துச்சுன்னா, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் இது கேள்வி. இதுக்கு பதில் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணா என்ன இந்த கேள்வியே குழப்பமா இருக்கு. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். ஒன்று செத்துருச்சுன்னா அதுல இருந்து ஏதாவது பிறக்குமா? இப்போ மாடு இருக்கு, ஒரு ஆடு இருக்குது, அதுவே செத்து போச்சுன்னா அது வயிற்றுல இருந்து ஏதாவது மறுபடியும் பிறக்குமா? அது வயிற்றுல இருந்து ஒன்றும் பிறக்காது, அதுல இருந்து உருவாகக்கூடியது புழு. அப்படி நம்ம நினைச்சோம்னா அது வேற மாதிரி இருக்கும்.
ஆனா என்ன பொருள் சொல்றாருன்னா, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும். இதை விட இதுக்கு என்ன பொருள்னா, மனம் பேரின்பமா இருந்துச்சுன்னா பேசுற வார்த்தையெல்லாம் பேரின்பமா தெரியும். மனது சிற்றின்பமா தெரிஞ்சுன்னு வச்சுங்க, பேசுற வார்த்தை தவறா தெரியும். வாசரோஜா வாடி போலாமா அப்படிங்கிற வார்த்தை, வாசரோஜா வாடி போலாமா அப்படின்னா வாசமான ரோஜா அது வாடி போயிடுச்சுன்னா பயனில்லாமல் போயிருமே, அதுக்கு முன்னாடி அது ஒரு அழகான இடத்துல வச்சு பார்க்கலாமே அப்படியும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் வா சரோஜா வாடி போகலாமா அப்படின்னு இவர் தவறா சொல்றாரு, அப்படியே அதை கொண்டுட்டு போகலாம். அப்ப எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. நான் சொல்றது இதை, நீங்க நினைக்கிறது எதை? பொதுவா விரகர் இருவர் வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, திறமையானவங்க பேசும் பொழுது விரகர் இருவர் வேணும், புலவர்கள் 2 பேர் வேணும், விரல் நிறைய மோதிரங்கள் வேணும், 10 விரல்லை மோதிரம், அரையதனில் பஞ்சேனும் பட்டாடை வேணும், இடுப்புல நல்ல பெரிய பட்டாடை உடுத்தி 4 பேருக்கு முன்னாடி ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொன்னா கூட அவரை சொன்னது சரிதாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லி வச்சிருக்காங்க இந்த வெண்பாவை சொல்லி. அப்ப ஒருத்தரை பிடிச்சா ஒரு பேச்சு, பிடிக்கலைன்னா ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உலகத்துல இருக்கு. ஆனா நான் அப்படி இல்லை, இன்னைக்கு தான் உங்களை முத நான் பாக்குறேன். அப்ப நீங்க என்கிட்ட பேசும் பொழுது ஏங்க ஒன்னா பிடிச்சீங்கன்னு சொல்றீங்க, யதார்த்தமா எதுவும் எடுத்துக்க கூடாது அப்படின்னா இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு மனசு அப்படி, உங்களுக்கு மனசு இப்படி அப்படிங்கிறீங்க. அரைச்சமாவே அரைக்கிறீங்களே, மறுபடியும் அங்கேயே போறீங்களே. அரைச்சமாவே அரைக்கிறது இல்ல, வந்திருக்கிறது என்பது வழக்கு. உங்க மான்குட்டி இங்க வரல அப்படிங்கிறது சான்று. அப்ப கண்ணகி தன்னுடைய கால் சிலம்பை கொண்டு போனான். ஏற்கனவே ஒரு சிலம்ப கோவலன் கொண்டு போயிட்டான், அந்த சிலம்பு அங்க இருக்கு. மறுபடியும் தன்னுடைய கணவன் குற்றமற்றவன் நிரூபிக்கணும்னா சிலம்ப கொண்டு போனாதான் நிரூபிக்க முடியும்னு தெரிஞ்சு ஒரு பெண்ணு இங்க இருந்து பாண்டிய நாட்டுக்கு சிலம்ப கொண்டுட்டு போறா, போட்டு உடைக்கிறா, உள்ள இருக்கிற பரல்கள் மாறுபடுது, நிரூபிக்கணுங்கிறதுக்காக சிலம்போட நிரூபிச்சா. இப்ப நீங்க நிரூபிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, என்ன வழி? கூட்டிட்டு போய் காட்டுற தவிர வேற வழியே இல்ல. அப்படி எல்லாம் அவனுக்கு கூட்டிட்டு போய் காட்ட முடியாது. அப்படின்னா எங்க இடத்துக்குள்ள என்னென்ன இருக்கு இல்லன்றது எனக்கு தெரியும். தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்றது எனக்கு தெரியுமா? எங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்ப நான் சொன்னாதான் தெரியும். குறிஞ்சி நிலத்துல என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள நாங்க போட்டுக்கிற இந்த திணை பயிருக்குள்ள மானு இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். இல்லங்க, இது குறிஞ்சி நிலம், மலை சார்ந்த பகுதியும். இந்த குறிஞ்சிக்குன்னு என்ன இருக்குங்கிறது பூராமே உங்களுக்கு தெரியுமான்னு? எல்லாமே தெரியுமா? ஏதோ தேவையானது எங்க அப்பா சொன்னா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இங்க யார் கடவுள், இங்க யார் உயர்ந்தோர், இங்க யார் தாழ்ந்தோர், இங்க என்ன பண், என்ன பறை, என்ன யாழ், என்ன மரம், என்ன விலங்கு, என்ன பறவை, என்ன நீர், என்ன தொழில், இத்தனை இன்னும் 16 இருக்கு. சரி, இந்த 16மே தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்க இருக்கிறது உங்களை விட எனக்கு கூடுதலா தெரியும்னு நம்பிக்கையில தான் இப்ப நான் இங்க வந்து இந்த மான்குட்டியை பிடிக்க முடியணும் அப்படி வந்திருக்கேன். அப்படி இல்லாட்டி நான் எங்க ஊர்லயே இருந்துகிட்டு வருவது தானே வரும், எவ்வுயிரும் காக்க ஒரு குறிஞ்சி நிலத்துல நீங்க சொல்றதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த திணை பயிருக்குள்ள எங்களுடைய கட்டுக்காவலுக்குள்ள நாங்க பாக்குற இந்த வேலையை தாண்டி மானு போகுமா? அதுதான் குறிஞ்சி நிலம்னு யார் பேர் வச்சதுன்னே தெரியாது. சொல்லுவாங்க குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 வகை நிலம் இருக்கு. இதுல மலை சார்ந்த இடம் பூராமே குறிஞ்சி நிலம், காடு அதிகமா இருக்கிற இடம் பூராமே முல்லை நிலம், வயல் அதிகமா இருக்கிற இடம் பூராமே மருத நிலம், கடம் சார்ந்த பகுதி பூராமே நெய்தல் நிலம், வெப்பம் மிகுந்த பகுதியும். வெப்பம்னா இப்ப மணல் கடற்கரையில தான் இருக்கு, ஆனா அங்க வெறும் மணல் மட்டும்தான் இருக்கும், தண்ணியே இருக்காது, முழுக்க வெப்பம் மட்டும்தான். அது பாலை நிலம். இந்த பாலை நிலம் தமிழ்நாட்டில் இருக்கான்னா இல்லை. அதனாலதான் நானிலம் போற்றுகின்ற மாநிலம்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு. எங்க வெள்ளிமலை இருக்கு பத்தியலா, உங்க குறிஞ்சி நிலம்னா இங்க நீங்க மலை சார்ந்த பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா எங்க வெள்ளிமலை மலை மேல இருந்து பார்த்தா அது குறிஞ்சி மலை சார்ந்த பகுதி. மலைக்கு தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் நிலம். அதே எங்களுடைய மலையில இருந்து கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வயல் சார்ந்த பகுதியும் மருத நிலம். அதே போல எங்க மலையில இருந்து மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த பகுதியும் முல்லை நிலம். 4 நிலமும் உள்ள ஒரே மலை எந்த மலை அப்படின்னா எங்களுடைய வெள்ளிமலை தான். எல்லா மலைக்கும் இல்லாத சிறப்பு. அது போல இப்போ உங்க மலைக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். வேலிமலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அதுக்கு நிறைய உண்டு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு முனிவர் தவம் செய்கிறார். தவம் செய்யும் பொழுது அந்த தவம் வந்து கலையுது, மனசு ஒரு நிலையை படலை. இந்த தவம் ஏன் கலையுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்த குறிஞ்சி நிலத்திலே மலரக்கூடிய ஒரு மலர், இந்த மலர் வந்து இந்த மலரோட வாசனை இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாசனை அவர் வந்து நுகரும் பொழுது இவருடைய தவம் கலையுது.
வேற சிந்தனைகள் உருவாகுது. அப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒருநிலைப்படுத்தி நாம தவம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, இந்த மலருக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுத்தாரு, தினமும் மலரக்கூடிய இந்த குறிஞ்சி மலர் இனிமேல் 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்ந்தால் போதும் அப்படின்னாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு மலருக்கு இந்த தன்மை இருக்கு, ஒரு மலருக்கே இந்த தன்மை இருக்குன்னா நீங்க கூட நினைக்கலாம், அப்ப வந்து மோகத்தை தூண்டுற தன்மை மலருக்கு இருக்கு, நீங்க எல்லாம் பெண்கள் தானே அப்படின்னு கூட. ஏன்னா நீங்க அந்த மாதிரி சிந்திக்கிற ஆள் தான், நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க. அப்படிலாம் பேசாதீங்க, அதெல்லாம் நல்ல வார்த்தை இல்ல. நீங்க அப்படி ஆள் தானே, என்ன தெரியும் உங்களுக்கு என்ன? சரி, இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, பிரச்சனைக்குனே வர்றீங்களா நீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? அப்படி ஆள் தான் அப்படின்னா அது எப்படி கொண்டு எதுல சேர்க்கறீங்க என்னைய? இல்ல நீங்க வந்து இப்ப நீங்க என்னகிட்ட பேசுறீங்களே, எப்படி ஆள் நான் பேசுறதா? ஏங்க நீங்க சின்ன வார்த்தை இது. இப்ப உங்களை தப்பா சொல்லலையே நானு. நீங்க அப்படி ஆள் தானே, எப்படி ஆள் சொல்லுங்க. ஏங்க எதையுமே ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நுணுக்கமா கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அது அப்படின்னு சொன்ன தப்பா? இல்ல என்னைய பத்தி நிர்ணயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னைய பத்தி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியாது. நீங்க தான் சொல்றீங்க குறிப்பறியணும் அப்படின்னு சொல்லி, அருவி பசி அந்த பசி இந்த பசின்னு சொல்றீங்க, குறிப்பறிஞ்சு பேசணும்னு சொல்றீங்க. அப்புறம் என்னைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னா அப்ப என்னதான் நீங்க சொல்றீங்க? இல்ல இப்ப நீங்க அப்படி ஆள்னு சொல்றீங்களே, எப்படி ஆள்னு கேக்குறேன். நீங்க வந்து எப்படி ஆள் அப்படின்னா திறமையான ஆளுன்னு தான் சொல்றேன், உங்களை வந்து தவறா சொல்லலையே. இல்ல அது ஆரம்பத்திலே நீங்க அப்படி சொல்லல, நீங்க எல்லாம் அப்படி நினைக்கிற ஆள் அப்படின்னு கொண்டு எதுல. அப்ப உங்க மனசு எப்படியா தோணுது, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்னை பத்தி உங்களுக்கு என்ன? நான் சொன்ன உடனே நீங்க எப்படி சொன்னீங்க, நீங்களாம் அப்படி நினைக்கிறீங்கன்னு. இப்ப நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. திறமையா பேச ஒரு சின்ன விஷயத்த கூட இல்லாத கூட இருக்கிற மாதிரி பொருத்தமா சொல்ல முடியும் ஒரு சில பேர்னால. அது மாதிரி நீங்களும் ஒரு ஆளத்தையும் அப்படின்னு சொன்னேன். இது வந்து என்ன தப்பு இதுல? இல்லாததுங்கிறது இப்ப அணுன்னு சொல்றாங்கல்ல, இந்த அணுங்கிறத கண்ணில் பார்க்க முடியுமா? மனித உடம்புலயே வெள்ளை அணுக்கள் சிகப்பு அணுக்கள் தான் நம்மளை இயங்க வைக்குது. இந்த அணுக்கள்ங்கிறத கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னா அது பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியாத அணுக்களுக்குள்ள அதுக்குள்ளேயே 2 இருக்கு, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சொல்லி. கண்ணால் பார்க்க முடியாத ஒண்ணுக்குள்ள 2 இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இப்ப இந்த மான் குட்டிங்கிறத நீங்க கண்ணில் பார்க்கறதுக்காக இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ அணுக்கள்ங்கிறத கண்ணில் பார்க்க முடியுங்கிறதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்லுவோமா? இப்போ இல்லை அப்படின்னு நீங்கள் இல்லாத ஒன்றை நான் வாதம் பண்ணுறேன்னு சொல்றீங்கல்ல, ஆவுடையார் கோயிலில் மூலஸ்தானத்தில் சிவன் கோயில்னா சிவலிங்கம் இருக்கணும், இல்லாட்டி சிவனுடைய முழு உருவம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு கல்லையாவது நட்டு சாமி கும்பிடுவாங்க, பார்த்துருக்கோம் எத்தனை பக்கம். சிலை இல்லாட்டி வெறும் கல்லையாவது வச்சு. ஆனால் ஆவுடையார் உள்ள மூலஸ்தானத்தில் சிவன் கோயிலில் அவ்வளோ செலவு பண்ணி கட்டின மாணிக்க வாசர் உள்ள மூலஸ்தானத்தில் எதுவுமே இல்லாமல் வெறும் பீடத்தை மட்டும் தான் வச்சிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே தானே இறைவன் இருக்கான்னு கும்பிட்றோம். ஆண்டவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்கிறோம். ஏன் கோயிலில் தான் போய் கும்பிடணும், என்ன கட்டாயம்? அப்போ இல்லாத ஒன்றுக்குள்ளே தான் இருக்கிறாரு. காலையில் சூரியன் இந்த பக்கம் பார்க்குறான் கிழக்க, சாயந்தரம் இந்த பக்கம் பார்க்குறோம். சூரியன் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறாரா? அப்புறம் எப்படி மதியம் இங்கே தெரிகிறாரு? கிழக்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஏறி வர வந்தானங்க மதியம் இங்கே தெரிகிறாரு. அப்புறம் சாயந்தரம் இங்கே இறங்கிடுறாரு. ஆமாம், திருப்பி ராத்திரி இந்த வழியாக தானே கீழே போகணும், இப்படி தானே போயிருக்கணும். சூரியன் அங்கே எங்கேயும் போயிட்டு தானே இருக்காரு. கிழக்க போகிறாரு மேற்க போகிறாரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சூரியன் அசைவதே இல்லை, பூமி தான் சுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஏன் சூரியன் போகிற மாதிரி தெரியுது? சுத்துற ஒண்ணுல நின்றுட்டு சுத்தாத ஒண்ணை பார்க்கும்போது சுத்தாத ஒண்ணு சுத்துற மாதிரி தெரியும். இதுதான் உலகத்தின் இயற்கை. வண்டியில வேகமா போகும்போது பார்த்தோம்னா மரமெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கும். அது போல நீங்க இல்லைங்கிற கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க, நான் இருக்குங்கிற கண்ணோட்டத்தில் பாக்குறேன். அதனால என்ன சொல்றேன்னா, பிரகாஷ் எங்க பாட்டை போட்டுருவோம் பாருங்க, புது பாட்டா போடுவோம். கட்டுக்குள்ள மான மறைச்சு நோட்டங்காட்டும் தன்னை நான் அட்டி வச்சு குத்து பக்க மாட்டி வைக்க போறேன்னு போகும். ஓட்ட ஓட செல்லு மானா போட்டி ஓடுது, காட்டி மறைக்குது கேட்டா கொடுக்க மறுக்குது. கட்டுக்குள்ள மான மறைச்சு நோட்டங்காட்டும் தன்னை நான் அட்டி வச்சு குத்து பக்க மாட்டி வைக்க போறேன்னு போகும். ஓட்ட ஓட செல்லு மானா போட்டி ஓடுது, காட்டி மறைக்குது கேட்டா கொடுக்க மறுக்குது. பட்டுத்தளிர் மேனியுள்ள பட்டுத்தளிர்
உருவத்தரம் பட்டு தளிர் மேனியுள்ள கெட்டியான உருவத்தரம் குட்டி மட்டும் போட்டு இருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன் மட்டும் போட்டு இருந்தா விட்டு நான் போயிருப்பேன் குட்டி மட்டும் போட்டு இருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன் ஏறிட்டு பார்த்தா எனக்கு இதயம் குளிருது கூப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் குதுமை செய்யுது கொஞ்சம் குதுமை செய்யுது தரமா தந்திடணும் 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 தரமா தந்திடணுமா காட்டுக்குள்ள வாட மறைச்சு தோட்டங்காட்டும் தானே நான் அட்டி வச்சு கூத்து பார்க்க மாட்டி வைக்க போறேன் ஒட்ட 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 ஆத்தமாட்ட ஒண்ணு கிட்ட ஏ ஆத்தமாட்ட ஒண்ணு கிட்ட 56 கருக்கருவா ஆத்தமாட்ட ஒண்ணு கிட்ட 56 கருக்கருவா பக்கத்துணைக்கு இதுல இத்தனை பேரா வெக்க கேளமா இதையும் வெளியில் சொல்லாத இதையும் வெளியில் சொல்லாத தரமா தந்திடணும் 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 தரமா தந்திடணும் காட்டுக்குள்ள வாட மறைச்சு நோட்டங்காட்டும் தானே நான் அட்டி வச்சு கூத்து பார்க்க மாட்டி வைக்க போறேன் ஓட்ட ஓட்ட என்னடா ராஜா பாடும்போது இவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்த்தேன் அதனால இந்த இல்லை என்கின்ற வார்த்தை ரொம்ப தரித்திரமான வார்த்தை. அதை அதிகமா பயன்படுத்தினோம்னா ஒரு நாளைக்கு அப்புறம் பொசுக்குன்னு இல்லாமல் போயிடும் ஒண்ணுமே. அப்பதான் ஏன்டா அப்படி இல்லை இல்லைன்னு சொன்னதுனால தான் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வேதனைப்பட்டு வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரும் போல கெடும் சொல்லியிருக்காங்க. அதனால வாங்க போய் பார்ப்போம், பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுப்போம். ஒரு நாளைக்கு இல்லாம வரும்னா நான் சாபம் கொடுக்குறீங்களா? ஆமா சாபம் ஆமா, ஏற்கனவே கொடுத்த சாபத்தினாலதான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி நடந்திருக்கு. சரி, இருந்துட்டு போகட்டும். நீங்களும் சாபம் கொடுக்கறதுனால ஒன்றும் தவறு இல்லை. உங்களுக்கு சாபம் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்பாங்க. ஒரு பெரியவர் என்ன செய்யறாரு, தவம் இருக்கிறார். யாரை நோக்கி தவம் இருக்கிறாரு அப்படின்னா சிவனை நோக்கி. இன்னொருத்தர் வந்து அதை தடுக்கிறார், அந்த நடக்கக்கூடிய தவத்தை தடுக்கிறார். ஏங்க தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் சிவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சிவனை உன்னால பார்க்க முடியாதுங்கிறார். நான் அவரை பார்க்கணும், அவருடைய அருளை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் தவம் செய்கிறேன். ஏன் பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற பொழுது அப்பத்தான் இவர் சொன்னாரா, இங்க வாப்பா, பெத்த பிள்ளைய பால் இல்லாம தவிக்க விட்டுட்டு, தாய் தகப்பனுக்கு சோறு போடாம அவங்கள தெருவில் விட்டுட்டு, கட்டின கொண்டாட்டிக்கு ஒரு வேளை சோறு போடாம அந்த அம்மாயும் பசியோட விட்டுட்டு, இப்படி உரிமையானவர்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு நீ வந்து தவம் பண்ணி இறைவனை பார்க்கணும் அப்படின்னா உன்னால முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும், அப்ப இறைவனை பார்க்கணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். நீ ஒன்றும் பண்ண வேணாம், உன்னுடைய தாய் தந்தைக்கு நல்ல மகனாக இரு, நீ கட்டிய மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாக இரு, நீ பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக நீ இரு. இந்த கடமையை மட்டும் நீ செய். நீயே தவம் இருந்து கஷ்டப்பட்டு கடவுளை பார்க்குற, அவரே உன்னைய தேடி வருவாரு அப்படின்னா. அது மாதிரிங்க என்னுடைய கடமையை நான் கடமைக்காக செய்யலை, ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் கடமையோட செய்கிறேன். அதை கெடுக்கிறதுக்குன்னே நீங்க வர்றீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஆப்போம். அதனால உங்க மா நீங்க வரல, வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால வேட்டைக்கென்று வந்தவர் கோட்டை விட்டு நின்றாரு. வேட்டைக்கென்று வந்தவர் கோட்டை விட்டு நின்றாரு. காட்டில் கிளி காட்டி மானை பார்த்து என்றாரு. மூட்டை பொய் மூட்டை அதை போட்டே குளிச்சாரு. ஆளோளம்
சொல்ல முடியும். ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு, பூசாரி பொய்யும் புலவனார் பொய்யும் ஆசாரி பொய்க்கு ஈடாகாதுன்னு நான் சொல்லலை, ஏற்கனவே சொல்லி வச்சது. பூசாரிலாம் இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதாவது பூசாரி பையில இருக்கிறது விபூதி, புலவனார் பையில இருக்கிறது ஏடு வெளுத்து அணியும், ஒரு நகை செய்கிற ஆசாரி பையில இருக்கிறது தங்கம். இப்ப இந்த பூசாரி பையும் புலவனார் பையும் ஆசாரி பையில இருக்கிற தங்கத்துக்கு ஈடாகுமான்னா ஆகாது. அதனாலதான் சொன்னாங்க பூசாரி பையும் புலவனார் பையும் ஆசாரி பைக்கு ஈடாகாது என்பது நாளடிவிலே அது மருவி வேகமா சொல்ல சொல்ல பூசாரி பையின்னது பொய்ன்னு வந்துருச்சு. அதுக்காக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா அது உண்மையாயிரும் அப்படின்ற எண்ணத்துல நீங்க பேசுறீங்க. உங்க மாணி இங்க வரல, இந்த இடத்துல உங்க மாணி இல்ல, அதனால இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போங்க. நீங்க பாப்போம். சொல்லாது சொல்லி மறைந்தொழுகும் பேதைதன் சொல்லாலே தன்னை துயரப்படுத்தும் நல்லாய் மண்ணுள் மறைந்து மொழி கிடக்கும் நுணலும் தன் வாயால் கெடும். தவளை வாயால கெடுது, தவளை வாயால கெடுதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. தவளை மட்டும் வாயால கெடுறது இல்ல, யாரெல்லாம் தேவையில்லாத பேசுறாங்களோ அவங்க புறமே வாயால கெடுறதுதான். உங்களுக்கு வாய் சரியில்லை, இப்ப சொல்றேன் கவனமா. வார்த்தை வேணா சரியில்லை சொல்லுங்க, என்ன வாய் சரியில்லை? வாய்னா வாயில இருந்து வர்ற வார்த்தை தான். இப்ப மாட்டை ஆடலாம் வாயில்லா ஜீவனுங்கிறோம், வாய் இல்லாம இருக்கு, வாய் இருக்குது, வாய் இருக்குது, அதனால வாய் இல்லா ஜீவன் அப்படின்னு சொல்றான். அதுக்காக சாப்பிடாமையா இருக்கு? அந்த வாய்ங்கிறத எதை குறிக்கும்னா அதான் இடம் பொருள் ஏவல்னாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க சொன்னீங்கள சரியா கடமையை செஞ்சா ஆண்டவனே உன்னை தேடி வருவாருன்னு சொல்லி. ஆமா, அது யார் யார் சொன்னீங்க? அப்பா அம்மாவுக்கு சொன்னீங்க. அப்பா அம்மாவை யாரெல்லாம் சரியா பார்த்துக்கலையோ அவங்கெல்லாம் கடவுள்கிட்ட போனால் கடவுள்கிட்ட போக முடியாது. உடன் பிறந்தவர்களுக்கு யாரெல்லாம் வந்து துரோகம் பண்ணுறாங்களோ அவங்களாம் கடவுள்கிட்ட போக முடியாது, கடவுளை போய் பார்க்க முடியாது. அடுத்து பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா பார்க்காதவங்க கடவுளை இப்படியே சொல்லி வரிசையாக வந்தீங்க. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுங்கிறது தான் என்னுடைய இலக்கு. இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகு போல. அப்போ என்னுடைய இலக்கை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தான் இலக்கில்லாத பயணம். எப்படின்னு கேளுங்க. இல்லைங்கிறதையே கை முதலாக வச்சு பேசி நம்மளால் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது முற்றிலும் தவறு. ஒன்றில்லாமல் மற்றொன்று இந்த உலகத்தில் உருவாகவே உருவாகாது. தீதும் நன்றும் பிறர் தர வரா. நமக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னா அது காரணம் நம்ம தான். நமக்கு ஒரு கெடுதல் வந்துகிட்டே இருக்குன்னா அது காரணம் நம்ம தான். எப்பவும் பிறரை சொல்றதுனால அது மாறி போகிறது கிடையாது. பிறரை யார் சொல்லுவாங்கன்னா செய்யறதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த மேலே பழிய தூக்கி போட்டு போகலாம் அப்படிங்கிறத மற்றவங்களை சொல்லுவாங்க. அவங்களால தான் இப்படி ஆயிடுச்சு, இவங்களால தான் இப்படி ஆயிடுச்சு, இதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அது வல்ல பொருள். நாம் செய்த வினை நமக்கு பின்னாடி வரும். பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தானே வரும். இப்போ நான் ஒரு நல்வினை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு அடுத்து ஒரு நல்லது நடக்கும். இந்த மான்குட்டியை நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை சம்மதம் தரீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அதை விடுத்து நீங்கள் அடுத்த வருஷத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே தெரியாமல் சமாளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றாவது ஒரு நாள் அது தெரிய வரும் பொழுது அப்போ இவ்வளவு நேரம் அந்த அவன் சுத்த தானே வச்சிருந்துருக்கு இந்த குட்டி வந்துருப்பில்ல அந்த வழக்கு. அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் என்னுடைய உரிமையை நிலைநாட்டணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். அதுக்கு என்ன சொல்றேன்னா, பத்தாலும் பார்த்திருக்கேன் நான் பணக்குட்டிய பார்த்திருக்கேன். நேற்று இங்க குட்டி போய் நான் நேற்று வர பார்த்ததில்லை, நேற்று வர பார்த்ததில்லை. பத்தாலும் பார்த்திருக்கேன், பலமான பார்த்திருக்கேன், பத்தாலும் பார்த்திருக்கேன், பலமான பார்த்திருக்கேன். நேற்றுல இந்த மண் போல் நேற்று வர பார்த்ததில்லை. கட்டழகு 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 வெள்ளி புலிமான தர துள்ளி ஏற்கிறேன்னு கள்ளி நீ ஏற்கலாமோ. அதனால மானே கொடுத்திரம்மா என் மனதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா. இத பார்க்க துடிக்கிறம்மா. பேச மான்குட்டிய மாலை ஒண்ணு போடணுமா, மாலை ஒண்ணு போடணுமா, மன கொடுத்திரமா மனசு கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா. துடிக்கிறமா தரணுமா. வேட்டையாட வந்தேன் ஓ செட்டையாட வந்து காட்டில் வாழுமான கொஞ்சம் வீட்டில் கொண்டு சேர்த்து ஏறாத மலையும் இல்லை, ஏறாத மலையும் இல்லை, ஏறாத மலையும் இல்லை, வேட்டாடாத காடும் இல்லை, தீராத இந்த தொல்லை. சங்கடிக்கிற தொல்லை அவங்களுக்கு
தாங்க தொல்லை. யோ தம்பி, நான் இங்க விசில சொல்றியா ஏயாவ கொண்டே வம்பல சொல்றேன். வள்ளிமான் கேளாதோ எந்த சொல்லை. அதே மாதிரி கேளாதோ ஏறாத மலையும் இல்ல ஆடாத மேடை இல்லை. ஏறாத மலையும் இல்லை, ஆடாத மேடை இல்லை. நாலும் அறிஞ்சமானு பேத்துமானு ஊரே தெரிஞ்சமானு என்ன உனக்கென்னால் பார்க்குமானு உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா. உள்ளே 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 போனமா உட்கார்ந்துருக்குது. பாட்டு அவங்க வண்டி எங்கிட்டு திரும்பிட்டு உட்கார்ந்துருக்குது. எல்லாம் நல்லா பாரம்மா. மன ஒழுந்திருக்கும் தேடி பாரம்மா. வீட்டிலே வளர்ந்த மனம்மா. வேலனுக்கு சொந்த மனம்மா. வீட்டிலே வளர்ந்த மனம்மா. படி வேலனுக்கு சொந்த மனம்மா. காட்டம்மா காட்டம்மா. நாட்டு பாட்டா ரெண்டு படிக்குது. இவ்வளோ விடுதா இந்த பாடமா ராஜா எல்லாம் ஒன்னையால ஏற்பட்ட பெண்ணே. பொறுமையில் சிறந்த வண்ணமா போக்கில் விட்டு எதிர்கொள்ளமா. பொறுமையில் சிறந்த வண்ணமா போக்கில் விட்டு எதிர்கொள்ளமா. பொறுமையில் சிறந்த வண்ணமா போக்கில் விட்டு எதிர்கொள்ளமா. மாட்டே வள்ளியம்மா தூக்கிக்கிட்டு 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 போக போறேன். தாகரம் எடுத்து முழுநீல சிறந்தெடுத்து தாரமானின் கழுத்தில் போடணுமா. தாகரம் முழுநீல சிறந்தெடுத்து தாரமானின் கழுத்தில் இதற்குள் போடணுமா. தாகமே தீங்கி எங்கிடவே வேண்டாமா. காலம் பேசி ஏத்து பேச வேண்டாமா. தாக பேசி எங்கிடவே வேண்டாமா. தாகரம் எடுத்து முழுநீல சிறந்தெடுத்து தாரமானின் கழுத்தில் இதற்குள் போடணுமா. அதனால வாங்க போய் பார்த்துட்டு ஏதாவது முடியும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது ஒருவர் வாய்ச்சொல்லிலிருந்து எந்த அளவிற்கு உண்மை புலப்படுகிறது என்பதை அறியும் மனிதனே அறிவாளி. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருது, ஏன் இப்படி நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற விஷயம் பூரா எனக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் பாருங்க, இந்த உலகத்துல தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும், உப்பு தின்னவங்க தான் தண்ணி குடிக்கணும். இதுதான் நியாயம். ஆனா இப்போ உள்ள காலத்துக்கு அப்படி இல்லை. தப்பு பண்றது ஒரு இடம், அதை அப்படியே சோடிச்சு கொண்டாந்து இதுதான் பண்ணுச்சுன்றது இன்னொரு இடம். இப்போ உள்ள காலம் அப்படி இருக்கு. அதனால இப்ப நீங்க என்ன பண்றீங்க, தேடி வந்த மானுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க. காயாத கானகத்தை நின்றுலாம் காயாத கானகத்தே நின்றுளாவும் காயாத கானகத்தை நின்றுளாவும் நற்காரிகள் ஏ
மேயாத மான் மேயாத மான் புள்ளிலே மாதம்மா புள்ளி மேவாத மான் மேவும் கனடிந்து நறுசந்தனமும் புணுகும் கமலும் மேவும் கனடிந்து நறுசந்தனமும் புணுகும் கமலும் களவும் கலனிந்து சுணங்கு படர்ந்தும் மேயாத தாவிது நமது புண்ணமது மேய தெரியமான புண்ணமது மேயாத இருந்தாலும் கொம்பிராண்டிருந்தாலும் இது தலை நிமிர்ந்து பாயாத பாயாத மா உண்மை. இது எப்படி பொய்யாகும்? இப்ப யார் பொய் சொன்னது? யாரு மான் வயித்துல பிறந்தது? இந்த அம்மா. அப்படியா? அம்மா நம்பிராஜ மகன் இல்லையா? போய் வேட்டை போனப்ப திருடிட்டு வந்த பிள்ளை அந்த பிள்ளை. அண்ணா மாலையோடு வந்து மனமடிச்சு அண்ணா இப்ப நீங்க வரீங்களா நான் உள்ள வரவா? ஒரு ஆளு மாடு தெரியும் வந்து சொன்னார்ல துர்ராஜ மாமா அதுக்குள்ள என்ன வயசாயிருச்சு உனக்கு? என்ன அப்படி போச்சா? சுதந்திர திருவிழா இப்படி பட்டா போட்டு துர்ராஜ மாமா மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு சொல்லிக்க பரிசங்கம் நின்றாங்கே ஒளி இசைக்க மத்தள மேலும் முற சொல்லிக்க பரிசங்கம் நின்றாங்கே ஒளி இசைக்க கைத்தளம் நான் வச்ச கனவுகளே கனவுகளே கைத்தளம் நான் வச்ச கனவுகளே
என்பதற்காகவே வேடுவனாக வந்த மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்கு தொடுத்தது அடியன் தான். திருமணத்திற்கு சம்மதமா? ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு 2ஆம் தாரம், தாரம் 2ஆக இருந்தாலும் தரத்தில் முதலாவதாக இருக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் அழைக்கும் பொழுது வள்ளி என்ற என்னுடைய பெயரை முன்னால் வைத்து வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியராக இந்த உலகத்திற்கே காட்சி தர வேண்டும் முருகா. அப்படியே அழைப்பார்கள். மேலவாதியம் விழுங்கட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும், பட்டி பெருக வேணும், பாட்டான பொங்கல் பட்டி பெருக வேணும், ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேணும். இதுவரை இந்த நாடகத்தை கண்டிருந்த ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் கன்னிவாசல் ஆதி திராவிட நாடக குழு, 18ஆம் படி கருப்பர் ஆண்கள் சுய உதவி குழு, டாக்டர் அம்பேத்கர் நண்பர்கள் வளர்ச்சி மன்றம் மற்றும் ஐஎஸ்பி அனைத்து மகளிர் மன்றம், கன்னிவாசல் அன்பு உள்ளங்களுக்கும் நாடக அமைப்பாளர் எம் ரமேஷ், முத்துமாரி சீன்ஸ் கம்பெனி உரிமையாளர் அவர்களுக்கும், ஒளிவொலி அமைத்த திவ்யா பாரதி ஆடியோஸ் மற்றும் டிஎஸ் ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம்.